நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற லெசன் வந்து யூனிட் 5 இந்தியாஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், அதாவது இந்தியாவோட சர்வதேச உறவுகள். லைக் நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் எப்படி இருக்கு, அட்வான்ஸ்ட் அண்ட் டெவலப்டு நேஷன்ஸோட எப்படி இருக்கு அப்படின்றது தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். அண்ட் இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் வித் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், அப்புறம் யுஎஸ்ஏ அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ், நேபாள், பூட்டான். ஸோ இவங்களோட நம்மளோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, என்ன மாதிரி அக்ரிமெண்ட்லாம் நம்ம அவங்களோட சைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த லெசன் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ போன லெசனில் நம்ம ஃபாரின் பாலிசியை பற்றி பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ஃபாரின் பாலிசி இந்த கண்ட்ரீஸோட எப்படி இருக்கு அப்படின்றது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது. சரியா, போலாமா லெசனுக்குள்ள? ஆக்சுவலாக இந்த லெசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீ போக போக ஒரு ரொம்ப லைவ்லியாக இருக்கும். ஏன்னா ப்ரெசன்ட் சினாரியோவில் நடக்கிற இன்சிடென்ட் எல்லாமும் இதில் கார்லேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரியா, ஓகே, லெசனுக்குள்ளே போகலாம். அடுத்ததான் நாம பார்க்க போகிறது இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. India has cultural, historical and religious ties with Sri Lanka. Separated by the narrow expanse of the Pal Strait, India and Sri Lanka have shared the excellent trade relations. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாட்டோட பண்பாடு, கலாச்சாரம், அப்புறம் வந்து வரலாறு, இது எல்லாமே வந்து நல்ல ஒரு உறவை வந்து ஸ்ரீலங்காவோட இருக்கு. நல்ல பாண்டேஜ் நமக்கும் ஸ்ரீலங்காவுக்கும். ஸோ நம்மையும் ஸ்ரீலங்காவுக்கையும் பிரிக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா பால் ஸ்ட்ரைட். இப்போ மேப்பை பாரு, உனக்கு புரியும். ஸோ நம்மையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கிறது இந்த பால் ஸ்ட்ரைட். தெரியுதா இந்த இடம்? ஸோ விச் செப்பரேட்ஸ் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா த நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் வாட்டர் பாடி. ஸோ இந்த பால் ஸ்ட்ரைட் தான். இது வந்து மேப் கொஸ்டினும் கேட்பாங்க, ப்ளஸ் இது ஒரு ஒன் வேர்டும் கூட. ஸோ டேட் செப்பரேட்ஸ் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா, இந்தியா அண்ட் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டாலும் பால் ஸ்ட்ரைட் தான். சரியா, இது வந்து மேப் கொஸ்டின்லையும் கேட்பாங்க. கரெக்டாக இந்த இடத்துல நீ எழுதணும். இதுக்கு கீழே இருக்கிறது கல்ஃப் ஆஃப் மன்னார். இதுவும் ஒரு மேப் கொஸ்டின் தான் உனக்கு. ஸோ மேலே வந்து என்ன எழுதணும், பால் ஸ்ட்ரைட் எழுதணும். கீழே இந்த இதுதான் என்னது, இந்த இலங்கையையும் ஸ்ரீலங்காவையும், இந்த இடம் தான் ராமேஸ்வரம். இதுதான் ராமேஸ்வரம். ஸோ அங்கேருந்து தான் என்ன ஈஸியாக என்ன எங்கே போயிடலாம், ஸ்ரீலங்காவுக்கு போயிடலாம். சரியா, ஸோ இது பால் ஸ்ட்ரைட், இது என்னது கல்ஃப் ஆஃப் மன்னார். ஸோ நம்ம ரெண்டு நாட்டையும் இணைக்கிற ஒரு இது எது, இந்த பால் ஸ்ட்ரைட் தான். ரைட், புரிஞ்சுதா? And the relationship between the two, that is India and Sri Lanka, can generally be termed as friendly, except for the brief spell in which the Tamil ethnic problem cast its shadow on the relations between the two countries. So ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நல்ல ஒரு நட்பு முறையில் நிறைய ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. பட் சில சமயங்களில் அது ஒரு ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப்பாக மாறினது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த இந்த நம்மளை ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்ட்ரெயின் வந்த காரணம் என்னென்னா தமிழின பிரச்சனைகள். அதாவது எல்டிடி இருக்கு இல்லையா, அவங்களால ஏற்பட்ட பிரச்சனைகளில் தான் நமக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் கொஞ்சம் ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்பில் விரிசல் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க எல்டிடி அவங்க தானே நம்மளோட பாரத பிரதமர் ராஜீவ் காந்தியை ஒரு மனித வெடிகுண்டு வச்சு கொன்னாங்க ஸ்ரீபெரும்புத்தூரில் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஆகுது, கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம சரி பண்ணிக்கிட்டோம். அதை சரி பண்ணிக்கிட்டு இப்போ நவ் வி ஆர் ட்ரைங் டு மெயின்டைன் அ வெரி கார்டியல் அண்ட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் ஆர் நைபர், தட் இஸ் ஸ்ரீலங்கா. ரைட், அதுக்கு அடுத்தது அந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், அந்த படத்துக்கு மேலே இருக்கிற மேப்புக்கு மேலே இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் பாரு. Ashoka had sent her son Mahindra and daughter Sangamitra to Ceylon, that is Sri Lanka, for the propagation of Buddhism. So Buddhism was a state religion there. So அந்த புத்திசம் பரப்புறதுக்காக, அந்த புத்திசம் ஸ்ரீலங்காவுக்கு பரப்புறதுக்காக அசோகா என்ன பண்ணாரு, அசோகா கன்வெர்டட் டு புத்திசம் இல்லையா. அவர் என்ன பண்ணாரு, அவரோட பொண்ணையும் அவரோட பையனையும் ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பி அந்த மதத்தை பரப்புறதுக்காக ஸ்ரீலங்கா அனுப்பினார். ஸோ சோலா கிங் ராஜேந்திரா ஒன், ராஜராஜா ஒன், ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க, தே கான்கோர் த நார்தர்ன் பார்ட் ஆஃப் சிலோன். ஸோ கடல் தாண்டி கூட சண்டை போட்டு அவங்களோட எம்பையரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க சோலா கிங்ஸ், ராஜேந்திரா ஒன், ராஜராஜா ஒன், ரெண்டு பேருமே. ஸோ அவங்க ரெண்டு பேருமே கடல் தாண்டி போய் சண்டை போட்டு நார்தர்ன் பார்ட் ஆஃப் சிலோனை அவங்களோட எம்பையரில் ஒரு பார்ட்டாக ஆக்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் அந்த காலத்துலேயே. ரைட், ஏதாவது டவுட் இருக்காமா? சரி, அடுத்தது இந்த மேப்பை பாரு.
இந்த மேப்பில் வந்து வேர்ல்டில் அதாவது எதெல்லாம் டெவலப்டு கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ், லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ் அப்படின்ட்டு மார்க் பண்ணியிருக்காங்க. டெவலப்டு கண்ட்ரீஸ்னா என்ன? வளர்ந்த நாடுகள். டெவலப்பிங் வளர்கின்ற நாடுகள். அண்டர் டெவலப்ட் அதாவது பின்னடைந்த நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பாரு, அந்த ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் டெவலப்டு கண்ட்ரீஸ். அந்த ஒரு மாதிரி what do you call டார்க் ரெட் வந்து லீஸ்ட். இன்னொரு கலர் இருக்கு பத்தியா, அந்த டெவலப்பிங் கண்ட்ரி பாரு, அதில் தான் இந்தியா இருக்கு. நான் ஏற்கனவே சொல்கிறேன், இந்தியா இஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. பிரிக் கலர் இருக்கு பாரு, அந்த பிரிக் கலர் இருக்கிறது டெவலப்பிங் கண்ட்ரி. அந்த மெரூன் இருக்கு பாரு, அது லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ். இப்போ ஆஃப்ரிக்காவில் தான் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் ஆஃப்ரிக்கா வந்து டார்க் கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சரி, ஏதாவது டவுட் இருக்காமா? எனி டவுட்? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் டெவலப்டு கண்ட்ரீஸ். அதாவது வளர்ந்த நாடுகளோட இந்தியாவோட உறவு முறை எப்படி இருக்குது அப்படின்ட்டு. India has been balancing the superpowers with a great care and has been trying to reap the maximum benefit for its domestic development. So இந்த மாதிரியான ஒரு developed nations ஓட நம்ம ஒரு relationship வச்சுக்கிற காரணம் என்ன அப்படின்னா, to develop domestically, internally, நம்மளோட இன்டர்னல் டெவலப்மெண்ட்டுக்காக மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரியான ஒரு டெவலப்டு கண்ட்ரீஸோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோம். அது கூட எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரேடாக இருக்கலாம், இல்லை கம்யூனிகேஷனாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் நம்ம வந்து ரொம்ப வச்சுருப்போம் இந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸோட. ஏன் அப்படின்னா, ஸோ தட் வீ கேன் டெவலப் இன்டர்னலி, நம்மளோட டொமஸ்டிக் எக்கானமி டெவலப் ஆகும் வென் வி ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் வித் டெவலப்டு கண்ட்ரீஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து யூஎஸ்ஏவோட எப்படி இருக்குன்னு பார்ப்போம். India and the United States of America has signed a communications compatibility and security agreement, that is COMCASA, that will lead to a new generation of bilateral military partnership. It is valid for a period of 10 years. சரி, நமக்கும் யூஎஸ்ஏக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, நம்ம ரெண்டு நாடுகளும் ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்கு. அதாவது கம்யூனிகேஷன்ஸ் கம்பேட்டிபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட், காம்காசா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்ரிமெண்ட்டோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு நாடுகளுக்குள்ள என்ன மாதிரியான செக்யூரிட்டி, அதாவது பாதுகாப்பு சார்ந்த, இராணுவம் சார்ந்த தகவல் தொடர்பு இணைப்புத்தன்மை, அதாவது நம்மளோட நாட்டோட செக்யூரிட்டி ரீசனுக்காகவும் நம்மளோட நாட்டோட மிலிட்ரியில் இருக்கிற செக்யூரிட்டி ரீசனுக்காகவும் பார்டர் ஏரியாவில் கம்யூனிகேட் பண்ணுற அந்த ரேடார் சிஸ்டம்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாமே இந்த ஜாயிண்ட்டாக, ஸோ இந்த சைடு வந்து இந்தியா பார்த்துக்கும், அந்த சைடு இந்தியாவுக்கு ஏதாவது பிரச்சனை, அதாவது ரேடாரில் ஏதாவது நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதா இருந்தால் அது அமெரிக்கா பார்த்துக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இட்ஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் த மிலிட்ரி பார்ட்னர்ஷிப். இதில் வந்து சண்டை போடுறதுக்கோ மிலிட்ரி எக்யூப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதோ கிடையாது. இட் இஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் கம்யூனிகேஷன், அதாவது தகவல் பரிமாற்றம். அதாவது நமக்கு ஏதாவது ஒரு நாட்டுக்கு டேஞ்சர் வருது அப்படின்னா அந்த தகவலை அவங்க கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ரேடார் சப்போர்ட் தான் நமக்கு அவங்க கொடுக்குறாங்க. இட் இஸ் ஒன்லி வேலிட் ஃபார் 10 இயர்ஸ். 10 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அக்ரிமெண்ட்டை ரெனியூ பண்ணிகிட்டே இருக்கோம். சரி, இதனால நமக்கு என்ன ஒரு பயன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நம்மளோட பாதுகாப்பு அதாவது நம்மளோட பாதுகாப்புக்கு தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை பெறுவதற்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கிற மிலிட்ரி இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாட்டில் என்ன பண்ணுறோம், என்ன மாதிரி ட்ரைனிங், அவங்க என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் ஷேர் பண்ணுற ஒரு விதத்துலேயும் இந்த அக்ரிமெண்ட் இருந்தது. ஸோ இந்த எல்லாமே என்னது, பேஸ்ட் ஆன் கம்யூனிகேஷன், தகவல் பரிமாற்றம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி டெக்னிக்கை அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுல இதில் எல்லாமே தகவல் தொடர்பு தான். தட் இஸ் கம்யூனிகேஷன் பேஸ்டு தான். அண்ட் தட் இஸ் அந்த கம்யூனிகேஷன் கூட செக்யூரிட்டி ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம அதை உபயோகப்படுத்துகிறோம். சரியா? ஸோ இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கை இந்த இரண்டு நாடுகளும் என்ன பண்ணிக்கிறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் யுஎஸ்ஏ, மெயின் ரிலேஷன்ஷிப். ரைட்? ஏதாவது டவுட் இருக்காமா?
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அவர் ரிலேஷன்ஷிப் வித் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய நாடுகள் சொல்லலாம். So there has been a significant progress in all areas, particularly the growing cooperation and the exchanges includes defense, counter-terrorism, nuclear energy and space. So நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா விவகாரங்களிலும் பார்த்தோன்னா ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் நம்ம வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸோட இருக்குது, டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுலெல்லாம் எஸ்பெஷலி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டிஃபென்ஸ், அதாவது பாதுகாப்பு. அடுத்தது கவுண்டர் டெரரிசம், அதாவது பயங்கரவாத எதிர்ப்பு. நியூக்ளியர் எனர்ஜி, அணுசக்தி ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஸ்பேஸ், விண்வெளி. ஸோ இதில் ஸ்பேஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃப்ரான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரான்ஸில் இருக்கிற நம்ம வந்து விண்வெளி ஏவுகலை தளம் இருக்கு இல்லையா, அதாவது லான்ச்சிங் பேட், சேட்டலைட் லான்ச்சிங் பேட், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ISRO வந்து நிறைய சேட்டலைட்டை வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸோட நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து எப்பயுமே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன், அதாவது கவுண்டர் டெரரிசம், நியூக்ளியர் எனர்ஜி, ஸ்பேஸ், இந்த மாதிரி தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். ரைட்? இல்லை ஏதாவது டவுட் இருக்காமா? அடுத்தது ஆஸ்திரேலியா. ஸோ அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா. Australia and India are committed to working together to enhance maritime cooperation with the India's bilateral naval exercise. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ பார்த்தா உனக்கு தெரியும், அதோட அக்ரிமெண்ட்டுக்கு பேர் வந்து ஆசின்டெக்ஸ். ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேரிடைம் கோஆபரேஷன் வித் இந்தியாஸ் பைலேட்ரல் நேவல் எக்ஸசைஸ், அதாவது இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து ஒரு கடற்படை பயிற்சி ஒத்திகை மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடல்சார் ஒத்துழைப்பு, அதாவது இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு மேரிடைம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு நேவல் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கிற நேவல் ஆஃபீஸர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மியூச்சுவலாக ஒன்லி ஃபார் நேவல் எக்ஸசைஸ், அதாவது மேரிடைம் ட்ரேடுக்காக மட்டுமே. ஏன்னா ஆஸ்திரேலியா இட்ஸ் அ கான்டினென்ட், அது பெரிய ஐலண்ட் கூட சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க வந்து தே டிபெண்ட் ஒன்லி ஆன் ட்ரேடுக்கு வந்து தே டிபெண்ட் ஒன்லி ஆன் சீ ரூட் இல்லையா. ஸோ என்ன மாதிரியான ஷிப்பு, என்ன மாதிரியான ஒரு ட்ரேடிங் மெத்தடாலஜி அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்குறோம், அவங்க நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இதுதான் நமக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். அடுத்தது நம்ம ஜப்பான் பார்த்தோம் அப்படின்னா India decided to introduce Japan's Shinkansen system. It is the highest class of high-speed railway system with safety and accuracy. Delhi Metro is one of the most successful examples of Japanese cooperation. ஸோ அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மேலே இருக்கிற ஃபோட்டோவை பார்த்தா உனக்கு தெரியும், அதுதான் அந்த டெல்லியோட மெட்ரோ ட்ரெயின். ஸோ இது வந்து ஜாப்பனீஸ் கொலாபரேஷனோட உருவான டெல்லி மெட்ரோ ட்ரெயின். ஸோ இந்த சிஸ்டம் வந்து ஜப்பானில் வந்து ஷின்கான்சன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம அப்படியே என்ன பண்ணியிருக்கோம், டெல்லியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் ஜாப்பனீஸ் கொலாபரேஷனோட நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஹையஸ்ட் கிளாஸ் ஆஃப் ஹை ஸ்பீட் ரயில்வே சிஸ்டம் வித் சேஃப்டி அண்ட் அக்யூரசி, ஒரு துல்லியமாகவும் ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கிற ஒரு ஹை ஸ்பீட் ரயில்வே சிஸ்டம் தான் இந்த ஜப்பானோட ஷின்கான்சன் அப்படின்ற ஒரு ரயில்வே சிஸ்டம். அதை வந்து நம்ம டெல்லி மெட்ரோ இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற ஒன்று. ஸோ அதே மாதிரி நமக்கும் ஜப்பானுக்கும் பார்த்தோன்னா நிறைய, இன்ஃபேக்ட் இந்தியன் ரயில்வேல நீ ஒர்க் பண்ணுறதுக்கு ஜப்பானில் ஒரு கோர்ஸே இருக்குது. அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எல்லாம், ரயில்வே கோர்ஸ் எல்லாம் வந்து ஜப்பானில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து 20 சீட் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா, அதே மாதிரி அவங்களோட டெக்னாலஜியை நம்ம நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. காலேஜில் அதுக்குன்னு ஒரு கோர்சஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க வந்து இனிஷியேட்டிவ் எடுத்ததுனால டெக்னாலஜி, ஏன்னா பிகாஸ் ஜப்பான் இஸ் சச் அ டெவலப்டு கண்ட்ரி இன் டெக்னாலஜி வைஸ் ரொம்ப டெவலப்டு கண்ட்ரி அது. ரைட்? ஸோ அவங்க வந்து நம்ம நாட்டோட டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறதுக்கு தே ஆர் ஹெல்பிங் அஸ். எனி டவுட்மா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்தியா அண்ட் வெஸ்ட் ஏஷியா.
ஸோ வெஸ்ட் ஏஷியா அப்படிங்கிறது எந்தெந்த நாடுகள் அதில் இருக்கு இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, வெஸ்ட் ஏஷியா இன்க்ளூட்ஸ் ஈஜிப்ட், தி அரேபியன் பெனின்சுலா, டர்க்கி அண்ட் ஈரான். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் வெஸ்ட் ஏஷியா. இந்தியா அண்ட் வெஸ்ட் ஏஷியா என்ஜாய்ஸ் த ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் டைஸ். அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம்லேருந்தே நமக்கும் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கும் நல்ல ஒரு ட்ரேட் ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா, த ட்ரேட் ரிலேஷன்ஸ் வேர் எஸ்டாப்ளிஷ் பிட்வீன் த சிவிலைசேஷன்ஸ் ஆஃப் மெசபடோமியா அண்ட் இண்டஸ் வேலி. அதாவது வெஸ்ட் ஏஷியான்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா, அது வந்து மெசபடோமியன் சிவிலைசேஷனாக இருந்த நாடுகள் தான். சரியா? ஸோ இப்போ நம்ம ரெண்டு இண்டஸ் வேலிக்கும் மெசபடோமியாவுக்கும் அப்பயே ட்ரேட் ரிலேஷன்ஸ் இருந்தது அப்படின்ட்டு நம்ம சிவிலைசேஷன் லெசன்லேயே லோவர் கிளாஸில் படிச்சிருப்போம். ஸோ அந்த ட்ரேட் ரிலேஷன் வந்து பல காலமாக நம்ம தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஸோ a trilateral agreement called சபேகர், அதாவது ட்ரைலேட்ரல் அப்படின்னா மூன்று நாடுகள், ட்ரைனாலே மூணு. ஸோ மூன்று நாடுகளுக்குள்ள நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஸோ ட்ரைலேட்ரல் அக்ரிமெண்ட் கால்ட் சபேகர் agreement was signed between India, Afghanistan and Iran, which has led to the establishment of transit and transport corridor among three countries using Chabahar. Chabaharன்றது ஒரு port, Sabahar port, and this port is seen as golden gateway for India to access landlocked markets of Afghanistan and Central Asia bypassing Pakistan. So இப்போ இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின்மா. சபாகர் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு 2 மார்க் கொஸ்டின், உனக்கு ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஸ்டினும் கூட. ஸோ இது என்ன அப்படின்னா, சபாகர் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ ட்ரைலேட்ரல் அக்ரிமெண்ட். ட்ரைலேட்ரல்னா மூன்று நாடுகள் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஏற்படுத்திக்கிட்ட ஒரு ஒப்பந்தம். எந்தெந்த நாடுகள்? இந்தியா, ஆப்கானிஸ்தான் அண்ட் ஈரான். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம கூட்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நமக்கு வந்து சி ரூட் இருக்குது, போர்ட் வேணும் இல்லையா உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ அதனால தான் அந்த சபாகர் போர்ட் வழியாக நம்மளோட ட்ரேடை வந்து ஆப்கானிஸ்தானுக்கும் ஈரானுக்கும், ஈரானில் இருக்கிற ஒரு போர்ட்டு தான் அந்த சபாகர் போர்ட். சரியா? which has led to the establishment of transit and transport corridor. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சபாகர் துறைமுகத்தை பயன்படுத்தி நம்ம அது வந்து ஒரு போக்குவரத்து வழித்தடமாக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். டிரான்சிட் காரிடர், அதாவது போக்குவரத்து வழித்தடமாக இந்த மூன்று நாடுகளுக்கு காமனாக இருக்கிற ஒரு போர்ட்டாக அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த போர்ட்டு தான் இட்ஸ் அ கோல்டன் கேட்வே ஃபார் இந்தியா. ஏன் அப்படின்னா, இந்த துறைமுகம் வழியாக தான் நம்ம எதுக்குள்ளே போக முடியுது? ஆப்கானிஸ்தானுக்குள்ளேயும் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்குள்ளேயும் போக முடியுது, பைபாஸிங் பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்குள்ளே போகாமல், ஏன்னா நமக்கு பாகிஸ்தான் தானே நம்ம எலியும் பூனையுமா இருக்கோம் இல்லையா? ஸோ பாகிஸ்தானுக்குள்ளே போகாமல் நம்ம வந்து ஆப்கானிஸ்தானுக்கு போகிறதுக்கு இந்த போர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஐ திங்க் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு படத்தை பார்த்தீங்க, மேப்பை பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஸோ திஸ் இஸ் சப்போஸ் டு பி அ வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஸ்லைடில் வந்து ஒரு மேப் இருக்கும், அதை பார்த்தா இன்னும் நல்லா உனக்கு புரியும். ஸோ அந்த மேப்பை காமிக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்காமா இதில்? சரி, இப்போ இந்த மேப் பாரு, உனக்கு பெட்டராக புரியும். ஸோ இந்தியா எங்கே இருக்கா? பாகிஸ்தான். இது ஆப்கானிஸ்தான், இது ஈரான், ரைட்? இது ஈராக், இது சவுதி அரேபியா, அதாவது அரேபியன் பெனின்சுலா கண்ட்ரீஸ், ரைட்? சரி, இப்போ வந்து இந்தியாவிலேருந்து சவேதார் போர்ட் எங்கே இருக்குது பாரு, இங்கே இருக்குது. ஸோ பாகிஸ்தானுக்குள்ளே போகாமல் இப்படி போனால் நமக்கு ஈஸி ஆப்கானிஸ்தானுக்கு. ஆனால் நம்மளால் இப்படி போக முடியாது இல்லையா? ஸோ இந்தியாவிலேருந்து என்ன பண்ணலாம்? அப்படியே பாகிஸ்தானை கிராஸ் பண்ணி ஆப்கானிஸ்தான் போய் ட்ரேட் பண்ணலாம். பட் என்ன, பாகிஸ்தான் விடாது. அதனால் ஈரான், இந்த மூணு நாடுகளும் இந்தியா, ஈரான், ஆப்கானிஸ்தான் ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வழியாக என்ன பண்ணுறோம்? கூட்ஸை கொண்டு வந்து எங்கே லோட் பண்ணுறோம்? இப்போது அந்த சபேகார் போர்ட்டில் லோட் பண்ணிவிட்டு இங்கேருந்து என்ன பண்ணுறோம்? எதுக்கு எடுத்துன்னு போகிறோம்? ஈரானுக்கும், ஈரான்லேருந்து ஆப்கானிஸ்தானுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இதனால தான் இந்த அக்ரிமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட். ஸோ பைபாஸிங் பாகிஸ்தானுக்குள்ளே நுழையாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்படி போகிறோம், ரைட்? ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுதா உனக்கு? ஸோ இந்த மேப் பார்த்தா உனக்கு இன்னும் பெட்டராக புரியும், ரைட்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட், இந்தியா அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், அதாவது இந்தியாவோட
பங்கு இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் சர்வதேச அமைப்புகளில் என்ன, நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனோட எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இனிமேல்ட்டு. India is a potential superpower and has a growing international influence all around the world. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு வலிமை மிக்க ஒரு வல்லரசு அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட இந்தியா. அதுவும் இப்போ எப்படி இருக்குது, இட்ஸ் க்ரோயிங் இன்டர்நேஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு. ஸோ இப்போ வந்து நம்மளோட செல்வாக்கை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா நாடுகளோடையும் ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். பீயிங் எ நியூலி இண்டஸ்ட்ரியலைஸ்ட் கண்ட்ரி, India has a great history of collaboration with several countries. ஸோ இப்போ வந்து தொழில்நுட்பத்தில் நம்ம இப்போ வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியலைஸ்ட் கண்ட்ரி, இப்போ நியூலி நிறைய இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணியிருக்கோம். இப்போது தொழில்மயமாக்கப்பட்ட ஒரு நாடாக இப்போ இந்தியா மாறிக்கிட்டே வருது. ஸோ அதனால் நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரீஸும் இப்போ என்ன ஆகிடுது, ரொம்ப நாளாக டெவலப் ஆகிட்டே வருது. நிறையா கண்ட்ரீஸ் வந்து இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். And it has acted as a prominent member of several international organizations and has been a founding member of some. சில ஆர்கனைசேஷனில் ப்ராமினன்ட் ஆர்கனைசேஷனில் இந்தியா மெம்பராகவும் இருக்குது, சில ஆர்கனைசேஷனில் இந்தியாவே ஃபவுண்டிங் மெம்பராக இருக்குது, அதாவது தொடங்கியும் வச்சுருக்கு. ஸோ இப்போ நாம் பார்த்தோம் அப்படின்னா நான் அலைன்டு மூமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து அது ஃபவுண்டிங் மெம்பர், சரியா? அந்த மாதிரி பன்ஷீல் பார்த்தோம்னா இந்தியா இஸ் அ ஃபவுண்டிங் மெம்பர் பன்ஷீலுக்கு, ரைட்? சில ஆர்கனைசேஷனை இந்தியாவே ஆரம்பித்து வச்சுருக்கு, சில ஆர்கனைசேஷனில் இந்தியா தொடங்கி அதாவது மெம்பராக இருக்குது. ஸோ இந்தியா இஸ் அ மெம்பர் ஆஃப் ஃபார்மல் குரூப்பிங் லைக் UN, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், NAM, நான் அலைன்ட் மூவ்மெண்ட், SAARC, சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன், அண்ட் G20. G20ன்றது குரூப் ஆஃப் 20 அண்ட் த காமன்வெல்த். ஸோ இந்த மாதிரி 5 இது முக்கியமான ஃபார்மல் குரூப்பிங்கில் இந்தியா வந்து மெம்பராக இருக்குது. ஸோ இந்த மெம்பராக இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான், ரைட்? ஏதாவது டவுட் இருக்காமா? அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது பிரிக்ஸ். இது வந்து ஒரு பேராகிராஃப் கொஸ்டின்மா உனக்கு. ஸோ பிரிக்ஸ் அதோட எக்ஸ்பான்ஷன் அதுலேயே இருக்கு பாரு. இது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஹூ வேர் த மெம்பர்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. B ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிரேசில், R ரஷ்யா, I இந்தியா, C சைனா, S சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ பிரிக்ஸ் அப்படிங்கிறது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஆர் leading emerging economies and political powers at the regional and international level. ஸோ இந்த 5 நாடுகளும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிராந்திய லெவலில் வந்து அண்ட் இன்டர்நேஷ்னல் சர்வதேச லெவல்லையும் ஒரு எமர்ஜிங் கண்ட்ரி, அதுவும் எக்கனாமிக்கலி அண்ட் பொலிட்டிக்கலி எமர்ஜிங் கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லலாம். The BRICS organization's headquarters is in Shanghai, China. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஷான்காய். ஷான்காய்ன்றது சைனாவில் இருக்கிற ஒரு சிட்டியோட நேம். அங்கே தான் இந்த பிரிக்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. BRICS opened up a possibility for countries of the global south to challenge the global north. ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னா அதாவது குளோபல் சவுத், அதாவது உலக நாடுகளில் தென்பகுதியில் இருக்கிற நாடுகள், வடபகுதியில் இருக்கிற அந்த நாடுகள், அதாவது குளோபலில் உலகத்தில் வடபகுதியில் இருக்கிற நாடுகளோட என்ன சொல்கிறது, அதாவது சவால்களை எதிர்கொள்ளும் விதமாக இந்த பிரிக்ஸ் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரிக்ஸ் ஓப்பன்ட் அப் த பாசிபிலிட்டி ஃபார் கண்ட்ரீஸ் ஆஃப் த குளோபல் சவுத் டு சேலஞ்ச் த குளோபல் நார்த். ஸோ குளோபல் நார்த்தில் இருக்கிற கண்ட்ரீஸோட சேலஞ்சஸ் எல்லாம் ஒரு எதிர்கொள்கிற வகையில், அந்த சவால்களை எதிர்கொள்கிற வகையில் இந்த குளோபல் சவுத் கண்ட்ரீஸ் எல்லாரும் சேர்ந்து ஃபார்ம் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த பிரிக்ஸ். India is an active member and this collaboration pave way for India to build its global profile. ஸோ இந்தியா வந்து இதில் ரொம்ப ஆக்டிவான தீவிர உறுப்பினர் அப்படின்னு சொல்லலாம், ஆக்டிவ் மெம்பர். அது ஆக்டிவ் மெம்பராக மட்டும் இல்லை, இது வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்தியா எப்படி பயன்படுத்திக்குது அப்படின்னா டு பில்ட் இட்ஸ் குளோபல் ப்ரொஃபைல், அதாவது உலகளவில் தன்னை வடிவமைக்க இந்தியாவோட ப்ரொஃபைலை சரி பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இந்தியா எடுத்துக்குது. ஸோ தட் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு இந்தியா வளர்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்தியா இதை உபயோகப்படுத்துது. ஏதாவது டவுட் இருக்காமா? இது இன்ட்ரோடக்ஷனில் எழுதணும். இது வந்து மெம்பர்ஸ் ஆஃப் த பிரிக்ஸ் வந்து உனக்கு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, ரைட்? ஏதாவது டவுட் இருக்கா?
ரீசன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிரிக்ஸ், அதாவது இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது உருவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு, என்ன ரீசன்காக இதை வந்து உருவாக்கினாங்க அப்படின்ட்டு. டு பி அன் ஆல்டர்னேட்டிவ் டு வேர்ல்டு பேங்க் அண்ட் IMF டு சேலஞ்ச் யுவர் சுப்ரீமசி. அதாவது இந்த உலக வங்கி இருக்கு இல்லையா, இந்த உலக வங்கிக்கும் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அதாவது சர்வதேச நாணய நிதியம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு மாற்றாக, ஆல்டர்னேட்டிவ்னா என்ன, ஒரு மாற்றாக, பிளஸ் டு சேலஞ்ச் யுவர் சுப்ரீமசி, அதாவது அமெரிக்க மேலாதிக்கம் இருக்கு இல்லையா, அமெரிக்கா தான் தன்னை வந்து ஒரு சூப்பர் பவர்னு காமிச்சிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு போட்டியாகும் தான் இந்த பிரிக்ஸ் தொடங்கப்பட்டது. ஸோ இது தொடங்கிறதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டு பி அன் ஆல்டர்னேட்டிவ் டு வேர்ல்டு பேங்க் அண்ட் IMF அண்ட் டு சேலஞ்ச் யுவர் சுப்ரீமசி. ஸோ ஒரு உலக வங்கிக்கும் அந்த IMF-க்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவா, மாற்றாக ஒரு ஆர்கனைசேஷன் வேணும் அப்படின்றதுக்காகவும், டு சேலஞ்ச் த யுஎஸ் சுப்ரீமசி, அதாவது அமெரிக்க மேலாதிக்கத்தோட போட்டியாகவும் இந்த பிரிக்ஸ் இருக்கு, அதனால தான் துவங்கப்பட்டது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார், டு ப்ரொவைட் செல்ஃப் ஓன்ட் அண்ட் செல்ஃப் மேனேஜ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் டு கேரி அவுட் டெவலப்மெண்டல் அண்ட் எக்கனாமிக் பிளான்ஸ் இன் இட்ஸ் மெம்பர் நேஷன். அதாவது இந்த மெம்பர் நேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அந்த உறுப்பு நாடுகளிடையே எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதாவது எக்கனாமிக் பிளான்ஸ், அதாவது பொருளாதார வளர்ச்சி திட்டங்களை வந்து நிறைவேற்றத்துக்கு நிறைய பணம் தேவை இல்லையா, ஸோ அந்த பணம் தேவை இருக்கும் பொழுது இந்த உறுப்பு நாடுகள், அதாவது இந்த 5 countries இருக்கு இல்லையா, அவங்க தங்களுக்குள்ளேயே என்ன பண்ணுவாங்க, அந்த பண பரிமாற்றத்தை செஞ்சுப்பாங்க. ஸோ டு ப்ரொவைட் செல்ஃப் ஓன்ட் அண்ட் செல்ஃப் மேனேஜ்ட் ஆர்கனைசேஷன்ஸ், ஸோ அவங்களுக்குள்ளேயே என்ன பண்ணுவாங்க, கடன் கொடுக்கறது வாங்குறது எல்லாம் பண்ணிப்பாங்க. ஸோ செல்ஃப் ஓன் செல்ஃப் மேனேஜ்ட் ஆர்கனைசேஷன் டு கேரி அவுட் டெவலப்மெண்டல் அண்ட் எக்கனாமிக் பிளான்ஸ் இன் இட்ஸ் மெம்பர் நேஷன்ஸ். ஸோ எதுக்காக பணம் கொடுக்குறாங்க, ஸோ அந்த நாடு மெம்பர் கண்ட்ரியோட நாட்டோட வளர்ச்சிக்கும் எக்கனாமிக் பிளான்ஸ், அதாவது பொருளாதார திட்டங்களை மேம்படுத்துவதற்கும் இந்த உறுப்பு நாடுகளுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணிப்பாங்க. ரைட். ஸோ தே நெவர் டிபெண்ட் ஆன் வேர்ல்டு பேங்க் ஆர் IMF. புரியுதா? ஏதாவது டவுட் இருக்காமா? ஸோ இதுதான் வேர்ல்டு மேப்பில் அந்த பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் எங்கெங்க இருக்குன்ட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா, சைனா, ரஷ்யா. ஸோ இந்த கண்ட்ரீஸோட ஃப்ளாக்ல அந்த பிரிக்ஸ்ன்னு எழுதியிருக்காங்க பார். ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இந்த 5 நாடுகளோட கூட்டமைப்பு தான் இந்த பிரிக்ஸ். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிரிக்ஸ், அதாவது இந்த பிரிக்ஸோட நோக்கங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா டு அச்சீவ் ரீஜனல் டெவலப்மெண்ட், அதாவது ரீஜனல் அப்படின்னா அந்த பிராந்திய வளர்ச்சி, அதாவது மெம்பர் நேஷன்ஸோட ரீஜனல் டெவலப்மெண்ட், அந்த வளர்ச்சியை அடைவது. அதாவது அதுதான் முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட்டே அவங்களுக்குள்ள, எல்லா நாடுகளும் செல்ஃப் எஸ்டீம்டாக செல்ஃப் டெவலப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு. தென் செகண்ட் பாயிண்ட் பாரு, இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அதாவது வளர்ந்த நாடுகளுக்கும் வளர்கின்ற நாடுகளுக்கும் ஒரு பாலமாக இருக்கிறது. ஸோ டெவலப்டு கண்ட்ரீஸ் அப்படின்னா பார்த்தோம்னா நம்ம போன லெசன்லேயே மேப்பில் பார்த்தோம். ஸோ ஜப்பான், அமெரிக்கா, இங்கிலாந்து இதெல்லாம் வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ். இப்போ இந்தியா, சைனாலாம் டெவலப்பிங் கண்ட்ரின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கும் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் இந்த ஒரு பிரிக்ஸ் வந்து ஒரு பாலமாக இருக்கும், பிரிட்ஜாக இருக்கும். தென் தேர்ட் பாயிண்ட், டு கான்ட்ரிபியூட் எக்ஸ்டென்சிவ்லி டு டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமனிட்டி, அதாவது மனித மேம்பாட்டுக்காக பாடுபடுறது, மனித மேம்பாட்டு வளர்ச்சிக்காக பாடுபடுறது, கான்ட்ரிபியூட் பண்ணுறது. தென் டு எஸ்டாப்ளிஷ் அ மோர் ஈக்விட்டபிள் அண்ட் ஃபேர் வேர்ல்டு, அதாவது இந்த உலகம் ஃபுல்லாக என்ன சமத்துவம் ப்ளஸ் ஃபேர்னா என்ன, ஃபேர் வேர்ல்டுனா என்ன, ஒரு நியாயமான உலகத்தை ஏற்படுத்துவது. ரைட். டு எஸ்டாப்ளிஷ் மோர் ஈக்விட்டபிள் அண்ட் ஃபேர் வேர்ல்டு, அதாவது எல்லாருக்கும் ஒரே நியாயம், எல்லாருக்கும் ஒரு சமமான உலகம் அப்படின்ட்டு எல்லா நாடுகளுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணுறது, எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட், பூஸ்ட் இன்ட்ரா பிரிக்ஸ் ட்ரேட் இன் தேர் லோக்கல் கரன்சிஸ் to increase trade cooperation and cope with the current international financial crisis,
அதாவது இப்போ பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள ட்ரேட் நடந்தது அப்படின்னா அதை லோக்கல் கரன்சில நடத்தினோங்க அப்படின்னா கண்டிப்பா இட் வில் இன்க்ரீஸ் த ட்ரேட் கோஆப்ரேஷன் பிட்வீன் த நேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து பிரேசில்லையோ இல்ல சவுத் ஆப்பிரிக்காலேயோ போய் ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட கரன்சில ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா தட் வில் இன்க்ரீஸ் த ட்ரேட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த கண்ட்ரீஸ். இல்ல வெளிநாட்டு இப்போ பிரேசில்லேருந்து நம்ம நாட்டில் வந்து வியாபாரம் பண்றாங்கன்னா நம்மளோட கரன்சில அவங்க பொருட்களை வித்தாங்க அப்படின்னா ஸோ நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாலர்ஸ். யூஸ்வலாகவே இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து டாலர்ஸ்ல தான், அமெரிக்கன் டாலர்ஸ், சிங்கப்பூர் டாலர்ஸ் இல்லைன்னா யூரோ அதில் தான் வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிரிக்ஸ் உறுப்பினர் நாடுகள் மட்டுமே லோக்கல் கரன்சியில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா தட் வில் இன்க்ரீஸ் த கோஆப்ரேஷன் பிட்வீன் த நேஷன்ஸ் அப்படின்றதுல ஒரு ஸ்ட்ராங்காக அந்த ஒரு தாட்ல வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. தென் தட் வில் ஆல்சோ சால்வ் த கரண்ட் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் டு சம் எக்ஸ்டென்ட். இது என்ன பண்ணும், இப்போ இருக்கிற சர்வதேச சிக்கலில் எதிர்கொள்கிற ஒரு கான்ஃபிடென்ஸையும் நமக்கு கொடுக்கும். ஸோ ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்கு இல்லையா உலகத்தில், அதை வந்து எதிர்கொள்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கும். தென் to promote the technical information exchange among the member state. To promote technical information exchange, அதாவது technical information exchange என்ன, தகவல் தொழில்நுட்ப பரிமாற்றம் இல்லையா. ஸோ இதை என்கரேஜ் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஸோ பிகாஸ் இப்போ வந்து டோட்டலாகவே ஐடி வேர்ல்டு தான், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வேர்ல்டில் தான் நம்ம இருக்கிறதே. ஸோ அதை வந்து நம்ம மெம்பர் நேஷன் டெவலப் பண்ணால் மட்டும்தான் we have to run with the other developed countries. ஸோ நம்மளும் இந்த உலகத்தோடு சேர்ந்து வாழ முடியும். அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் பாரு, டு என்ஹான்ஸ் inclusive economic growth that lead to an increase in the creation of jobs, fight against poverty and accelerate the economic transformation of members. So that was very important. அதாவது இந்த நாடுகள் எல்லாம் பொருளாதார வளர்ச்சி அடையணும் அப்படின்னா எப்படி அடைய முடியும் அப்படின்னா which will lead to an increase in the creation of jobs, அதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை அதிகப்படுத்தணும். fight against poverty, ஏழ்மை நிலையை எதிர்த்து ஃபைட் பண்ணணும். தென் ஆக்சிலரேட் த எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மெம்பர்ஸ். ஆக்சிலரேட்னா என்ன, எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர், நம்மளோட பொருளாதார மாற்றம் வந்து அதிகப்படுத்தணும் மெம்பர் நேஷன்ஸில். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம டெக்னாலஜியை கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஐடி அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணி தான் ஆகணும். ரைட்? ஏதாவது டவுட் இருக்காமா இதில்? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது த ஃபினான்ஷியல் ஆர்கிடெக்சர் ஆஃப் பிரிக்ஸ், அதாவது நிதி கட்டமைப்பு எப்படி இருக்கு அப்படின்ட்டு. த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் NDB இஸ் அ மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க். அதாவது NDPன்னு ஒரு புதிய வங்கி இந்த பிரிக்ஸ் அமைப்புகள் தொடங்கியிருக்கு. இது என்ன அப்படின்னா பல துறை வளர்ச்சி வங்கி, மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க், பல துறை வளர்ச்சி வங்கி. அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மெம்பர் நேஷன்ஸ்க்கு கடன் கொடுக்கும். அவங்க நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு கடன் கொடுக்குற வங்கி தான் இது. ஸோ இட்ஸ் பிரைமரி ஃபோக்கஸ் இஸ் லெண்டிங் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். சொன்ன பத்தியா? ஸோ இதோட பிரைமரி ஃபோக்கஸ் என்ன, இதோட அடிப்படை கட்டமைப்பு திட்டங்களில் ஒன்று என்ன அப்படின்னா இது வந்து அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன, இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா. ஸோ பாலங்கள் கட்டுறது, ரயில்வே ரோட் போடுறது, ரயில்வேஸ், ஓகே, கட்டடங்கள் கட்டுறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, இதெல்லாம் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரியான அடிப்படை கட்டமைப்பு திட்டங்களுக்கு அந்த நாடுகளுக்கு கடன் கொடுக்கறது தான் இதோட பிரைமரி ஃபோக்கஸ். தேர்ட் பாயிண்ட் பாரு, it aims to contribute to development plans established nationally through projects that are socially, environmentally and economically sustainable. அடுத்தது இதோட எய்ம் என்ன அப்படின்னா அதாவது தேசிய அளவில் ஏற்படுத்தப்பட்ட, அதாவது நேஷனல் லெவலில் என்னென்ன ப்ராஜெக்ட்டுக்கு இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சமூக சுற்றுச்சூழல், அதாவது சோஷியலி, என்விரான்மெண்டலி சுற்றுச்சூழல், அண்ட் எக்கனாமிக்கலி சஸ்டைனபிள், அதாவது பொருளாதார திட்டங்களுக்கு இந்த அவங்களோட பங்களிப்பு இருக்கணும். ஸோ இந்த பங்களிப்பு அதுவும் ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் அவங்க பண்ணுறாங்கன்னா அது வந்து சோஷியலாக இருக்கலாம், என்விரான்மெண்டலாக இருக்கலாம், இல்லை எக்கனாமிக்கலி சஸ்டைனபிள்
ப்ராஜெக்ட்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் அந்த பேங்க் என்ன பண்ணுது, தே ஆர் லெண்டிங் மணி, ரைட்? ஏன்னா இதெல்லாம் டெவலப் ஆனாதான் எ கண்ட்ரி எக்கனாமிக்கலி கேன் டெவலப், ரைட்? தென் லாஸ்ட் பாயிண்ட் பாரு, இட் கிவ்ஸ் ப்ரையாரிட்டி டு ப்ராஜெக்ட்ஸ் aimed at developing renewable energy resources. அதாவது renewable and non renewable energy resource என்னன்னு தெரியும் இல்லையா உனக்கு? renewable அப்படின்னா புதுப்பிக்க கூடிய வளங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், எனர்ஜி எங்கெல்லாம் எடுக்கிறோம், புதுப்பிக்கக்கூடிய renewable resource-னா again and again we are getting it at the free of cost. For example, solar energy, right? hydroelectric power, wind energy, இதெல்லாம் இயற்கையாகவே ஃப்ரீயாவே நேச்சர்ல இருக்கு இல்லையா? சூரிய ஒளி டெய்லி இருக்கு, நம்ம என்ன பண்றோம், அதுலேருந்து எனர்ஜியை கிரியேட் பண்றோம். தென் காற்று, தென் நீர். ஸோ இதுலேருந்து என்ன பண்றோம், நம்ம எனர்ஜியை கிரியேட் பண்றோம் இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நிறைய ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு. ஏன் அப்படின்னா, ஸோ நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் வந்து என்விரான்மெண்ட்டை பாதிக்கும். அதை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தெர்மல் பவராக இருக்கட்டும், அட்டாமிக் பவராக இருக்கட்டும், இட் காஸ் டேமேஜ் டு த என்விரான்மெண்ட். நம்ம என்விரான்மெண்ட்டை அது பாதிக்கும். பட் வேரஸ் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் எல்லாமே வந்து இட் இஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி, என்விரான்மெண்ட்டை பாதிக்கவே பாதிக்காது. அதனால தான் இந்த பேங்க் மூலமா ஃபினான்ஸ் பண்ற ப்ராஜெக்ட் வந்து ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸ்க்கு வந்து நிறைய கொடுக்குறாங்க. ப்ரையாரிட்டி டு த ப்ராஜெக்ட் எய்ம்ட் அட் டெவலப்பிங் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ். புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்தது பிரிக்ஸ் பேமெண்ட் சிஸ்டம். அதாவது இந்த பிரிக்ஸ் நாடுகள் எப்படி வந்து பணம் செலுத்தலாம், அதாவது ட்ரேட் முடிஞ்சு அவங்க வாங்கின பொருள்களுக்கு பணத்தை எப்படி செலுத்தலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் உருவாக்கியிருக்காங்க. At the 2015 BRICS Summit, ministers from the BRICS nation initiated consultation for a payment system that would be an alternative to the Society for Worldwide Interbank Financial Telecommunications SWIFT system, right? ஸோ இந்த ஸ்விஃப்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு இப்போ ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா, இந்த ஆன்லைன் டிரான்ஸ்ஃபரில் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னா அந்த ஸ்விஃப்ட் சிஸ்டம் மூலமாக தான் பணத்தை அனுப்ப முடியும், ரைட்? ஸோ இது வந்து வேர்ல்டு வைடு இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்தியாவில் இருக்கேன், நான் வந்து ஒரு பொருளை வந்து ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு பொருளை வித்திருக்கேன், ஒரு கம்பெனிக்கு அப்படின்னா, இப்போ அமெரிக்காக்காரன் எனக்கு பணம் அனுப்பும்போது இந்த ஸ்விஃப்ட் சிஸ்டம் மூலமாக தான் என்ன வரும், என்னோட கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும். ஸோ ஸ்விஃப்ட் கோடு இருக்கும். இப்போ வந்து நம்ம நெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலையா, இப்போ வந்து இந்தியாக்குள்ளேயே நம்ம நெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து NEFT அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம், நிஃப்ட் அப்படின்வோம், NEFT. அதாவது நான் வந்து இப்போ வந்து யாரோ பாம்பேல என்னோட சிஸ்டருக்கு நான் பணம் அனுப்பணும் அப்படின்னா, ஸோ ஐ கேன் ஆன்லைனில் என்னோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் அனுப்பணும் அப்படின்னா ஐ கேன் சென்ட் இட் த்ரூ நிஃப்ட், NEFT, அதாவது நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ ஒரு நாடு விட்டு நாடு அனுப்பணும்னா அது ஸ்விஃப்ட். புரிஞ்சுதா? ஸோ இப்போ வந்து யூஸ்வலாகவே உலக நாடுகள் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் 2015 பிரிக்ஸ் சம்மிட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே மீட் பண்ண எல்லா மினிஸ்டர்ஸ் ஃப்ரம் த பிரிக்ஸ் நேஷன்ஸ் தே வாண்டட் டு ஹாவ் டிஃப்ரெண்ட் பேமெண்ட் சிஸ்டம் ஃபார் த மெம்பர் நேஷன். தட் ஷுட் பி அன் ஆல்டர்னேட்டிவ் டு த ஸ்விஃப்ட் சிஸ்டம். இந்த ஸ்விஃப்ட் சிஸ்டம்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு பேமெண்ட் சிஸ்டம் வேணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்? தே டோன்ட் வாண்ட் டு ஹேவ் திஸ் ஸ்விஃப்ட் சிஸ்டம், ரைட்? புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் இது வந்து உனக்கு ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. த ஆக்ரனிம் பிரிக்ஸ் வாஸ் காயின்ட், அதாவது இந்த பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு டேர்மை முதல்ல சொன்னவர் யார் அப்படின்னா ஜிம் ஓநெயில், ஃபேமஸ் பிரிட்டிஷ் எக்கானமிஸ்ட். ஃபேமஸ் பிரிட்டிஷ் எக்கானமிஸ்ட், பொருளாதார வல்லுநர் தான், பிரிட்டிஷ் பொருளாதார வல்லுநர் தான் இதை முதல்ல காயின் பண்ணாரு. அண்ட் ஹி ப்ரெடிக்டட் தட் பை த இயர் 2050 Brazil, Russia, India and China would become bigger than
the 6 most industrialized nations in dollar terms and would completely change the power dynamics of the last 300 years. So அவர் ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கார். என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா 2050ல, இப்போ நம்ம 2021ல இருக்கோமா, 2050ல பிரேசில், ரஷ்யா, இந்தியா அண்ட் சைனா தான் மிகப்பெரிய வல்லரசு நாடா இருக்கும். bigger than, எப்படி இருக்கும், they would become bigger than the 6 most industrialized nation. ஸோ இப்போ இருக்கிற 6 அதாவது இண்டஸ்ட்ரியலி டெவலப்டு நேஷன் 6 நாடுகளை கம்பேர் பண்ணும்பொழுது இன்னும் 30 வருஷத்துல இந்த 4 நாடுகள், அதாவது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா தான் பிக்கர் நேஷனா இருக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. And not only that, it would completely change this present scenario. கடைசி 300 வருஷம் இருந்த ஒரு நிலைமை மாறி மொத்தமா எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், இந்த 4 நாடுகள் மாத்திடும் அப்படின்னு சொல்லியிருக்கார். 300 ஆண்டுகளாக இருந்த நிலைமை எல்லாம் பக்காவா என்ன மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார், ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்கார். ரைட்? ஸோ ஹியர் ஆஃப்டர் நம்ம பார்க்க போகிறது அடுத்த 3 ஸ்லைடு என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 9 குளோபல் குரூப்பிங்ஸ் பார்க்க போகிறோம். அதில் இந்தியா மெம்பர்ஸாக இருந்து, இந்தியா மற்ற நாடுகளோட மெம்பர்ஸாக இருந்து அதோட நோக்கம் என்ன, ஒவ்வொரு குரூப்பிங்க்கும் நோக்கம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ நேம் ஆஃப் த குளோபல் குரூப்பிங், அதோட பேர் என்ன, நேம் ஆஃப் த மெம்பர்ஸ் கண்ட்ரீஸ், அந்த குரூப்பில் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்க, அந்த குரூப்போட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன. இப்போ பிரிக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நிறைய குரூப்பிங்கில் இந்தியா மெம்பராக இருக்குது. இப்போ உனக்கு ஒரு பேராகிராஃப் கொஸ்டின் இருக்குது, அந்த குரூப்பிங்கில் ஏதாவது 3 எழுதினா போதும் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3மே நீ எழுதலாம். இந்த ஃபர்ஸ்ட் 3த்துலேயுமே இந்தியா மெம்பர் தான். ரைட்? ஸோ டோட்டலாக 9 இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் 3 கூட நீ என்ன பண்ணலாம், எழுதிடலாம். ஈஸியாக இருக்குது இது 3மே. ஸோ நேம் ஆஃப் த குளோபல் குரூப்பிங் பாரு, இப்சா, IBSA, இந்தியா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா. எஸ்ஏன்றது சவுத் ஆஃப்ரிக்கா. ரைட்? இது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இப்சாவோட மெம்பர் கண்ட்ரிஸ் என்ன அப்படின்னா இந்தியா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா. இதோட அப்ஜெக்டிவ்ஸ் பாரு, டு ஃபோக்கஸ் ஆன் அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், எனர்ஜி, ட்ரேட், கல்ச்சர் அண்ட் டிஃபென்ஸ் அமாங் த அதர்ஸ். ஸோ இந்த 3 நாடுகளும் சேர்ந்து அவங்களோட அக்ரிகல்ச்சர், அதாவது வேளாண்மை, எஜுகேஷன்னா கல்வி, எனர்ஜி சோர்சஸ், ட்ரேட், கல்ச்சர் அண்ட் டிஃபென்ஸ் அமாங் த அதர்ஸ், இது எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒன்றா சேர்ந்து செயல்படணும் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டில் அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. தென் செகண்ட் ஒன் பாரு, BCIM, பங்களாதேஷ், சைனா, இந்தியா, மியான்மர். BCIM அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் வச்சு மட்டும் தான் எடுத்திருக்கோம். அதனால ஈஸியாக உன்னால் என்ன பண்ண முடியும், கரெக்டாக கண்டுபிடிச்சிட முடியும். ரைட்? ஸோ BCIM பங்களாதேஷ், சைனா, இந்தியா, மியான்மர். ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டு ரெஸ்பாண்ட் டு த்ரெட்ஸ் சச் அஸ் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், டேட்டா பிரீச்சஸ் அண்ட் ப்ரொடெக்ட் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட். அதாவது எதெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இயற்கை பேரழிவுகள், அதாவது நேச்சுரல் டிசாஸ்டர், அதுக்கப்புறம் தரவு மீறல்கள், அதாவது டேட்டா பிரீச்சஸ், அதாவது இன்ஃபர்மேஷன் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து ரகசியமாக கடத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தியா, அதை தடுக்கிறது. தென் டு ப்ரொடெக்ட் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட், அதாவது வணிகர்களோட நலன்களை, அதாவது ட்ரேடை மொத்தமாகவே ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறது தான் இந்த BCIM-ஓட நோக்கம், அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா MGC, அதாவது மீகாங் கங்கா கோஆபரேஷன். மீகாங் கங்கா கோஆபரேஷன் இதில் மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா, கம்போடியா, லாவோஸ், PDR. லாவோஸ்ன்றது ஒரு கண்ட்ரியோட நேமு. அந்த லாவோஸ் PDRனா பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், லாவோஸ் பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம். ஸோ இந்த 6 நாடுகளும் சேர்ந்தது தான் இந்த MGC. MGCயோட எக்ஸ்பான்ஷன் என்ன, மீகாங் கங்கா கோஆபரேஷன். ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத பாரு. டு கிரியேட் நெசசரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி இந்த கங்கா மீகாங் பேசன். கங்கா மீகாங் பேசன்ல டு கிரியேட் அ நெசசரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி, அதாவது அங்கே தேவையான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த MGC. ரைட்? இந்த 3 மட்டும் கூட எழுதலாம். இந்த 3யும் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நீ எழுதின அப்படின்னா ஒரு பேராகிராஃப் கொஸ்டின்.
இதுக்கு உனக்கு 5 மார்க்ஸ் வரும். சரியா? ஸோ ஐ திங்க் ரொம்ப ஈஸி இந்த 3யும் நீ சூஸ் பண்ண அப்படின்னா. ஆக்சுவலாக டோட்டலாக 9 இருக்குது, 9 இருக்குது. இதில் வந்து நீ இந்த ஃபர்ஸ்ட் 3 எழுதினா கூட உனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எனி டவுட்மா? அடுத்தது போலாமா? ஸோ அடுத்த ஸ்லைடில் அதோட கண்டினியூவேஷன் தான் அடுத்த 3 பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பிம்ஸ்டெக், அதாவது இதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். இந்த பிம்ஸ்டெக்கோட மெம்பர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பங்களாதேஷ், இந்தியா, மியான்மர், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, பூட்டான் அண்ட் நேபாள். இதோட அப்ஜெக்டிவ்ஸ் டு ஸ்ட்ரெங்தன் அண்ட் இம்ப்ரூவ் த டெக்னாலஜிக்கல் எக்கனாமிக் கோஆப்ரேஷன், இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கோஆப்ரேஷன். அதாவது இப்போ தொழில்நுட்ப பொருளாதார ஒத்துழைப்பு, அதாவது அதுதான் என்னது டெக்னாலஜிக்கல் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். இன்டர்நேஷனல் ட்ரேட், அதாவது வெளிநாட்டு நேரடி முதலீடு, அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது எல்லாத்தையும் மேம்படுத்துவதற்காகவும் வலுவூட்டுறதுக்காகவும் தான் இந்த ஆர்கனைசேஷன் டு ஸ்ட்ரெங்தன் அண்ட் இம்ப்ரூவ், அதாவது ஸ்ட்ரெங்தனும் பண்ணணும், இம்ப்ரூவும் பண்ணணும். புரியுதா? ஸோ அதுக்காகத்தான் இந்த ஆர்கனைசேஷன். அடுத்தது RCEP. இந்த RCEPயோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னா ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். இதில் யாரெல்லாம் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா, ப்ரூனி, கம்போடியா, சைனா, இந்தியா, இந்தோனேஷியா, ஜப்பான், கொரியா, லாவோஸ், மலேசியா, மியான்மர், நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து அண்ட் வியட்நாம். இவங்க எல்லாரும் தான் மெம்பர். இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பாரு. To achieve modern, high quality and mutually beneficial agreement that covers trade in goods, trade in service, investment, technical cooperation, dispute settlement and other issues. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா மாடர்ன், ஹை குவாலிட்டி அண்ட் மியூச்சுவலி பெனிஃபிஷியல் அக்ரிமெண்ட், அதாவது நல்ல குவாலிட்டியான 2 நாடுகளுக்கும் லாபம் தரக்கூடிய பெனிஃபிஷியல் அக்ரிமெண்ட். அது எதுலெல்லாம் இருக்கணும்? தட் கவர்ஸ் ட்ரேட் இன் கூட்ஸ், பொருட்களை விற்கிறதுல, ட்ரேட் இன் சர்வீஸ், நம்மளோட சர்வீஸ் அதாவது சேவை வர்த்தகம், நம்மளோட சேவைகளை நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதுவும் ஒரு ட்ரேடு தான். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஐடியில் ஒர்க் பண்ணி ஃபாரினுக்கு அனுப்புகிறாங்க இல்லையா, அவங்களோட ப்ராஜெக்ட் இங்கே பண்ணி தராங்க இல்லையா, தட் இஸ் ஆல்சோ கால்ட் அ சர்வீஸ். ஓகே, ட்ரேட் இன் சர்வீஸ், இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு, டெக்னிக்கல் கோஆப்ரேஷன் அதாவது தொழில்நுட்ப ஒரு கோஆப்ரேஷன், அப்புறம் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை ஈஸியாக சால்வ் பண்ணுறது, அண்ட் அதர் இஷ்யூஸ் வேறு ஏதாவது பிரச்சனை நமக்குள்ளே இருந்தாலும் அதை பீஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ணிக்கிறது. ரைட்? ஸோ இதெல்லாம் தான் இதோட அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா EAS, அதாவது ஈஸ்ட் ஏஷியா சம்மிட். ஈஸ்ட் ஏஷியா சம்மிட் இதில் வந்து 10 ஆசியான் நேஷன்ஸ், ஏஷியன் நேஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து +8 ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ், ஏஷியன் நேஷன்ஸ் +8 strategic partners including US, China, India, Japan. So 10 Asian nations +8 strategic partner. அதில் வந்து 8 பார்ட்னர்ஸில் US, China, India, Japan. ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்த 18 நாடுகளோட நோக்கம் டு ப்ரமோட் பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி, அதாவது அமைதி மற்றும் நிலைத்தன்மையை ஊக்குவிப்பது மட்டுமே இதோட நோக்கமாக இருக்கும். ஸோ ஏதாவது 3 எழுத சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் பார்த்தோன்னா பெருசாக இருக்கும் உனக்கு. அந்த முதல் 3 இருக்குது பார்த்தியா, அதுதான் உனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பேராகிராஃப் கொஷினுக்கு ஃபஸ்ட்டு 3 நீ வந்து யூஸ் பண்ணிக்கோ. சரியா? ஸோ எனி 3 தான் கேட்டிருக்காங்க, அதனால் ஃபஸ்ட்டு 3 உனக்கு ஈஸியாக இருக்கும். அது உனக்கு ரொம்ப ஈஸியாகவும் உன்னால் எழுத முடியும். புரியுதா? அடுத்த ஸ்லைட் போலாமா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இன்னொரு கடைசியாக இருக்கிற ஒரு 3 GCC, கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில். இதில் மெம்பர் பார்த்தோம் அப்படின்னா பஹ்ரைன், குவைத், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இந்தியா. ஸோ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா டு அச்சீவ் யூனிட்டி பேஸ்ட் ஆன் தேர் காமன் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் தேர் சிமிலர் பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சுரல் ஐடென்டிட்டிஸ், அதாவது எதோட ஒற்றுமை இருக்கணும், காமன் அப்ஜெக்டிவ், பொது நோக்கங்களுக்கு எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து, அதாவது சிமிலர் பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சுரல் ஐடென்டிட்டிஸ், அவங்க நாட்டுக்குள்ள பொதுவான நோக்கங்கள் மற்றும் அரசியல் மற்றும் கலாச்சார அடையாளங்களின் அடிப்படையில் ஒற்றுமையாக இருக்கிறது. ஸோ எதை பேஸ் பண்ணி? கலாச்சாரம் மற்றும் அரசியல் அடையாளங்களின் அடிப்படையில்
ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ட்டு இந்த எல்லா நாடுகளும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா இது கூட நீ எழுதலாம், அந்த மூணுல இது ஒன்றா எழுதலாம், ஏன்னா இது ரொம்ப ஈஸி. அந்த அப்ஜெக்டிவ் பார்த்தோன்னா ஒரே ஒரு லைன் தான். ஸோ BBIN அதுலேயே வந்து கண்ட்ரியோட நேமோட ஃபர்ஸ்ட் எழுத்து இருக்கும். BIN பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள். ஸோ இதோட நோக்கம் என்னன்னா ஃபார் எனர்ஜி டெவலப்மெண்ட், அதாவது எரிசக்தி ஆற்றலுக்காக மட்டுமே இது சைன் பண்ணியிருக்காங்க இந்த அக்ரிமெண்ட்டை. சரியா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா SCO, அதாவது ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் இதுல யாரெல்லாம் மெம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா, கசகஸ்தான், சைனா, கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான். ஸோ திரும்பவும் சொல்றேன், இந்தியா, கஜகிஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான் அண்ட் உஸ்பெகிஸ்தான். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் மெம்பர். இதில் பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாமே இந்த ரஷ்யாவோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் தான் இது எல்லாமே மேக்ஸிமம். இது வந்து இதோட ரீசன் என்ன, இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா ஃபார் செக்யூரிட்டி ரிலேட்டட் கன்சர்ன், அதாவது பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கும், ரிசால்விங் பார்டர் இஷ்யூஸ், அதாவது எல்லை பிரச்சனைகளை தீர்ப்பது, அதுக்கு அடுத்தது இன்டெலிஜென்ஸ் ஷேரிங், அதாவது நம்மளோட நுண்ணறிவு, நமக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கும் இல்லையா, அதையும் ஷேர் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு நாடுகளும். அண்ட் கவுண்டரிங் டெரரிசம், அதாவது பயங்கரவாதத்தை எப்படி எதிர்கொள்வது அப்படின்றதை பற்றியும் எல்லா நாடுகளும் சேர்ந்து இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம கோஆப்ரேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சது தான் இந்த SCO, அதாவது ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். ஏதாவது டவுட் இருக்காமா? புரிஞ்சுதா? அப்பா நம்ம கடைசி டாபிக் வந்துட்டோம். இந்த லெசனோட கடைசி டாபிக் இதுதான், அதாவது OPEC. இது வந்து ஒரு பேராகிராஃப் கொஸ்டின்வா, அதாவது BRICS ஒரு பேராகிராஃப், அந்த டேப்லர் காலம் காமிச்சலையா அது ஒரு பேராகிராஃப், இது ஒரு பேராகிராஃப், மொத்தமே 3 பேராகிராஃப் தான் இந்த லெசன்ல. இந்த 3 தான் பேராகிராஃப் உனக்கு, ரைட்? ஸோ OPEC அப்படிங்கிறது வந்து இட்ஸ் an organization of the petroleum exporting countries, a group of oil producing nations, is an intergovernmental organization founded in Baghdad, that is in Iraq, and headquartered in Vienna, Austria. ஸோ OPEC அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் a petroleum exporting country, அதாவது பெட்ரோலியத்தை ஏற்றுமதி செய்யற நாடுகளோட அமைப்பு தான் இந்த OPEC. So it is an organization of the petroleum exporting countries. ஆயில், பெட்ரோலியம் இருக்கு இல்லையா, அந்த ஆயில் ப்ரொடியூசிங் நேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களோட கூட்டமைப்பு தான். அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா ஆயிலை. ஸோ அந்த எந்தெந்த நாடுகள் எல்லாம் ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட கூட்டமைப்பு தான் இந்த OPEC அப்படின்னு சொல்கிறது. சரி, இது வந்து எங்கே முதல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னா பாக்தாத்தில், ஈராக்கில் தான். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா அட் வியன்னா எங்கே இருக்குது, ஆஸ்திரியாவில் இருக்குது, ரைட்? சரி, இதை ஃபவுண்டர் மெம்பர்ஸ்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா அண்ட் வெனின்சுலா ஆர் த OPEC's ஃபவுண்டர் மெம்பர்ஸ். இவங்க இந்த 5 பேரால் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த OPEC அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன், ரைட்? ஸோ ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா அண்ட் வெனின்சுலா. சரி, இதில் மெம்பர்ஸை வந்து 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஃபவுண்டர் மெம்பர்ஸ், ஃபுல் மெம்பர்ஸ், அசோசியேட் மெம்பர்ஸ். எப்படி பிரிக்கிறாங்க? ஃபவுண்டர் மெம்பர்ஸ், ஃபுல் மெம்பர்ஸ் அண்ட் அசோசியேட் மெம்பர்ஸ், இப்படி 3ஆ பிரிக்கிறாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். ஏதாவது டவுட் இருக்காமா? ஸோ இப்போ அட் ப்ரெசன்ட் அந்த 3 மெம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஃபவுண்டர் மெம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன அசோசியேட் மெம்பர்ஸ், அடுத்தது மறந்து போச்சு. போன ஸ்லைடில் சொன்ன விஷயங்கள் இந்த ஸ்லைடில் எல்லாம் மறந்துடுறீங்க இல்லையா, அப்படி தானே? ஸோ தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ், ஃபவுண்டர் மெம்பர்ஸ், ஃபுல் மெம்பர்ஸ், அசோசியேட் மெம்பர்ஸ் இல்லையா? ஸோ இப்போ அட் ப்ரெசன்ட் தெர் ஆர் 15 மெம்பர் நேஷன்ஸ். அதில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 15 மெம்பர் நேஷன்ஸ் இருக்காங்க. 2 ஆர் லொக்கேட்டட் இன் சவுத் அமெரிக்கா, 2 நாடுகள் சவுத் அமெரிக்காலேருந்து, 6 இன் த மிடில் ஈஸ்ட் அண்ட் 7 இன் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த நாடுகளோட கூட்டமைப்பு தான் இந்த OPEC அப்படின்னு சொல்கிறது.
OPEC membership is open to any country that exports crude oil and which shares the ideals of the organization. So யார் வேணா இந்த crude oil export பண்ற எந்த country வேணா இந்த OPECல member ஆகலாம், so that they can share the ideals of the organization. So இந்த organizationோட என்ன சொல்லலாம், இந்த ஆர்கனைசேஷனோட நோக்கங்களை பகிர்ற, அதாவது தெரிஞ்சுக்கிற எந்த நாடுகளுக்கும் this OPEC is open. ஓகே, எந்த நாடுகளும் இதுல மெம்பர் ஆகலாம். அதுவும் என்ன எக்ஸ்போர்ட் பண்ணணும், க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ற எந்த நாடுகள் வேணா இதுல மெம்பர் ஆகலாம். சரி, ஒபெக்ஸ் மிஷன் அதோட நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டு கோஆர்டினேட் ஆயில் பாலிசிஸ் இன் இட்ஸ் மெம்பர் கண்ட்ரிஸ். அதாவது அதோட உறுப்பு நாடுகள் இருக்கு இல்லையா, அதோட எண்ணெய் கொள்கைகளை எல்லா நாடுகளும் ஒன்னா ஃபாலோ பண்ணணும். ரைட். ஹெல்ப் ஸ்டெபிளைஸ் ஆயில் மார்க்கெட்ஸ். ஓகே, இந்த எண்ணெய் சந்தை இருக்கு பத்தியா, அதை வந்து ஸ்டெபிளைஸ் பண்றதுக்கு, நிலைநிறுத்துறதுக்கு எல்லா மெம்பர் நேஷன்ஸும் ஹெல்ப் பண்ணணும். To secure fair and stable income to the petroleum producers. அதாவது பெட்ரோலியம் தயார் பண்றாங்க இல்லையா, ப்ரொடியூசர்ஸ் உற்பத்தி பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு நிலையான வருமானம் வரா மாதிரி வழி வகுக்கிறது. Then an efficient economic and regular supply of oil to the consuming nations. இப்போ இந்தியாலாம் வந்து நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்குறோம் இல்லையா, ஸோ அது வந்து ரெகுலரா கரெக்டா சப்ளை ஆயில் போய்கிட்டே இருக்கணும், எந்தவித ஒரு தடங்களும் இல்லாம ரெகுலர் சப்ளை ஆஃப் ஆயில் டு த கன்சியூமிங் நேஷன்ஸ். ஸோ எந்த நாடுகள் வாங்குறாங்களோ அவங்களுக்கு கரெக்டா ரெகுலரா போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். ரைட், எந்த தட்டுப்பாடும் வராம. Then a fair return on capital to those investing in the petroleum industry. So petroleum industry இல்ல முதலீடு பண்ற எல்லா கேபிட்டலிஸ்டுக்கும், முதலீட்டாளர்களுக்கும் கரெக்டான வருமானம் கிடைக்கணும். ஸோ வருமானம் கிடைச்சாதான் அவங்க திரும்ப திரும்ப என்ன பண்ணுவாங்க, முதலீடு பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபேர் ரிட்டர்ன் கிடைக்கணும், அதாவது நல்ல வருமானம் கிடைக்கணும். அது அந்த அந்த மாதிரி ஒரு பாலிசியை அவங்க மெயின்டைன் பண்ணணும். ரைட், இதெல்லாம் தான் இந்த ஒபெக்ஸ் மிஷனோட நோக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். ரைட், ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, ஹவு டஸ் ஒபெக் ஹெல்ப் அதர் கண்ட்ரீஸ். எப்படி வந்து மற்ற நாடுகளுக்கு ஒபெக் உதவி செய்யுது அப்படின்ட்டு. The OPEC Fund for International Development, that is OPID, is an institution that helps finance projects with low interest loans. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட், அதாவது ஒபெக் ஃபண்ட்ஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட், இந்த அமைப்பு அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியான வட்டிக்கு வந்து கடன் கொடுக்குது. ஸோ அந்த கடனால என்ன பண்ணலாம், இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் கிராண்ட்ஸ் டு சோஷியல் அண்ட் ஹியூமானிட்டேரியன் ப்ராஜெக்ட்ஸ். எந்த எதுக்கு நிதி கொடுக்குது அப்படின்னா, சமூக மற்றும் மனிதநேய அடிப்படையிலான திட்டங்களுக்கு இது மானியம் கொடுக்குது. ரைட். அடுத்தது, ஒபெக் ஹேஸ் அன் இன்ஃபர்மேஷன் சென்டர். ஸோ ஒபெக்ல ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்கு அந்த ஆஃபீஸில். அதில் with over 20,000 volumes including books, reports, maps, conference proceedings related to petroleum, energy and oil market. So 20,000 volumes, அது வந்து ஒரு லைப்ரரி மாதிரியே இருக்கு. அங்கே புக்ஸ் இருக்கு, ரிப்போர்ட்ஸ் இருக்கு, மேப் இருக்கு, அப்புறம் இந்த கான்ஃபரன்ஸ், நிறைய கான்ஃபரன்சஸ் நடந்ததோட ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் இருக்கு. எது எது சம்பந்தமா எல்லாமே அப்படின்னா, பெட்ரோலியம், எனர்ஜி, ஆயில் மார்க்கெட். ஸோ இது சம்பந்தமாக எல்லாம் ஒரு லைப்ரரி மாதிரியே வச்சிருக்காங்க. ஸோ திஸ் இன்ஃபர்மேஷன் சென்டர், அந்த இன்ஃபர்மேஷன் சென்டர் இஸ் ஓப்பன் டு த பப்ளிக். ஸோ இது மக்களாலும் உபயோகப்படுத்தப்படுகிறது அண்ட் இஸ் ஆஃபன் யூஸ்டு பை த ரிசர்ச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இந்த இன்ஃபர்மேஷன் சென்டரை யூஸ் பண்றாங்க அண்ட் ஆராய்ச்சி பண்ற ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்றாங்க, இதை யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒபெக் வந்து மற்ற நாடுகளுக்கு உதவி பண்ணுது. ரைட், ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஒபெக், அதாவது நம்மளோட ரிலேஷன்ஸ் வந்து இந்தியா ஒபெக்கோட எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கன்சியூமர்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில். அதாவது நம்மளோட பாப்புலேஷனும் அதிகம் இல்லையா, அதனால க்ரூட் ஆயில் அதிகம் கன்சியூம் பண்ற நாடுகள்ல இந்தியாவும் ஒன்று. And OPEC obviously has vested interest in India's economic growth. So அப்போ OPEC நேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து நம்மளோட பொருளாதார முன்னேற்றத்தில் ரொம்ப கவனமாக இருக்கு, ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கு. ரைட். And we import 86% of crude oil, 70% of natural gas, 95% of cooking gas from the OPEC countries. So நம்ம எவ்வளோ பர்சன்ட் க்ரூட் ஆயிலை, 86% க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணுறோம், இறக்குமதி பண்றோம் இந்த ஒபெக் கண்ட்ரீஸ். ஒபெக் கண்ட்ரீஸ்ல என்னன்னு பார்த்தோம் இல்லையா, 15 கண்ட்ரீஸ் இருக்கு. அந்த 15 கண்ட்ரீஸ்ல இருந்து 86% ஆஃப் க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்றோம், 70% ஆஃப் த நேச்சுரல் கேஸ் இம்போர்ட் பண்றோம் அண்ட் 95% ஆஃப் த குக்கிங் கேஸை அங்கேருந்து நம்ம வாங்குறோம் விலைக்கு. And India has been identified as a great partner for OPEC mainly because of its
ஹை ஆயில் டிமாண்ட். ஸோ நம்ம ஒபெக்கோட பெரிய பார்ட்னர். ஏன் அப்படின்னா ஹை ஆயில் டிமாண்ட் நம்ம நாட்டில் இருக்கிறதுனால, அங்கேருந்து நிறைய வாங்குறதுனால, நம்ம தான் உலக நாடுகளில் நிறைய வாங்குற நாடுகளில் இந்தியா வந்து ஒரு முக்கியமான ஒரு நாடு. அதனால நம்ம வந்து நல்ல பார்ட்னர் ஒபெக் அப்படி. தென் இந்தியா டஸ் நாட் ஹேவ் எனஃப் ஆயில் ரிசோர்சஸ். ஏன் நம்ம வந்து நிறைய இறக்குமதி பண்ணுறோம் ஆயில் அப்படின்னா, பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் எனி ஆயில் ரிசோர்சஸ். ஆயில் ரிசோர்ஸஸ் நம்ம நாட்டில் கிடையாது, ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. அண்ட் இந்தியா கேன் நாட் ப்ரொடியூஸ் ஆயில், ஏன்னா பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் எனி ஆயில் வெல்ஸ், ரைட்? ஆயில் வெல்ஸே கிடையாது நமக்கு. ஸோ டிவைட் ஆஃப் நெசசரி ஆயில் ரிசர்வ்ஸ், இந்தியா ஸ்ட்ராங்லி ஃபோக்கஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஸோ அந்த காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம கிட்ட ஆயில் இல்லைன்றதுனால தான் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், இந்தியா ஸ்ட்ராங்லி ஃபோக்கஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். ஸோ வேளாண் துறையிலையும் அந்த தொழில்துறையிலையும் நம்ம உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு காரணமே பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் மச் ஆயில் ரிசோர்ஸ். நம்ம இதெல்லாம் வந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து ஈக்குவலைஸ் பண்ண முடியும், ரைட்? ஸோ இதுதான் இந்தியாஸோட ரிலேஷன்ஷிப் வித் OPEC. அண்ட் வித் தட் வி கம்ப்ளீட் திஸ் லெசன். ஸோ ஏதாவது டவுட் இருக்காமா இந்த லெசனில்? எனி டவுட் யூ ஹேவ்? ஓகே. ஸோ இனிமேட்டு சிவிக்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ 5 லெசனும் முடிச்சாச்சுமா உனக்கு. தென் வில் ப்ரொசீட் வித் ஜியாகிரஃபி.